ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ஒரு அதிர்ச்சி சம்பவம், ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் தான். ஆனால் இது ஒரு பேச வேண்டிய ஒரு ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் நம்ம போகிற போக்கில் பேசியிருக்கோம். ஆனால் அது குறித்து விரிவாகவோ அல்லது உள்ளார்ந்தோ ஆர்எல்ஸ் அதை பற்றி ரொம்ப பிரித்து மேற மாதிரியான ஒரு விஷயமா இந்த நம்ம பேசுனதில்லை. ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவம் இதை பேச வச்சிருக்கு, பேசலாம் அப்படின்றதும். நிறைய பேர் இங்கே கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பெற்று கடந்து வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணமாக போகிறவங்களும் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை பேசணும். காரணம் என்னன்னா, இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம். கள்ளக்குறிச்சியில் பெற்ற குழந்தைய ஒரு அம்மா சாகடிச்சு சாக்கடையில் வீசிட்டாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னா, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கணவர் என்னை குழந்தை பெற்று அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னை ஒரு கண்டுக்கல, அதனால் நான் சாவடிச்சேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். 21 வயசு தான் அந்த பொண்ணுக்கு ஆகுது. ரைட். ஸோ இது பற்றிய ஒரு விரிவான தகவலை பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. ரைட். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். ஹைப் ஹைப் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஃபைன். இந்த அது பேர் என்ன? போஸ்ட்மார்ட்டம். இந்த போஸ்ட்மார்ட்டம்னா என்ன? இந்த சொல் புதுசாக இருக்கு. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் உடனே அதுக்கு முடிவுரை எழுதுறோம், தெளிவுரை, பொது உரை எல்லாம் எல்லா மாதிரி எழுதிடுறோம். ஆனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாமலே அதை பற்றி பேசுகிறோம். உதாரணத்துக்கு இதை புரிந்தவர்கள், அதாவது மன அழுத்தத்துக்குலாம் கவுன்சிலிங் போவீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனால் மன அழுத்தம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதும், ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகளில் அந்த மன அழுத்தத்துக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றதும், அதை போகிற போக்கில் விடாமல் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நீங்கள் லீவ் போட்டு போயிடலாம். ஏனென்றால் மறைமுகமாக அவனுக்கு தற்கொலை எண்ணங்கள்லாம் வரும். அப்போ அதுக்கு நாம காரணகர்த்தாவாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான்னா லீவ் கொடுக்குறான். நீங்கள் இங்கே ஸ்ட்ரெஸ் லீவ் எடுத்தீங்கன்னா உங்களை கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ் அவ்வளோதான், 1 மாதம் எடுக்கலாம் நீங்கள். ஸோ அதற்கான விஷயங்களை இங்கே பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற தனிமை, இங்கே இருக்கக்கூடிய தனிமை, மக்கள் தொகை ரொம்ப குறைவு, 2வது தனிமை, இது எல்லாமே அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ். நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல ஒரு வாட்டி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அந்த இதுக்கு என்ன எதிர்வினைகள் போச்சு வந்தது அப்படின்னு பேசுவோம். இப்போ ஒரு நியூஸ் கார்டு வந்ததை வைத்தோ, இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு குழந்தைய சாவடிச்சு சாக்கடை வச்சுட்டாங்க. இதுக்கு டக்குன்னு ஒரு மேம்பட்ட சமூகம் என்ன சொல்லுதுன்னா போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கலாம். இதை மட்டுமே வைத்து நம்ம இந்த முடிவுக்கு வரல. அந்த சம்பவம் அப்படியே கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு காதலோ வேற ஏதோ சம்திங் லைக். நம்ம எதை பற்றியும் நம்ம பேச விரும்பல. இப்படி ஒரு நடந்துருச்சுன்னா சமூக வலைதளங்களை இது இப்படியான 21 வயசு பொண்ணுது. அப்படி இருக்கும்போது இது ஒரு காரணமாக இருக்கலாம்ட்டு அப்படி எல்லாருமே போடுற போது கோர்ட்டில் ஏதோ சொல்லி சபிச்சிருவாங்க சார் அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போடுறான். இது இப்பெல்லாம் அதாவது நெகட்டிவிட்டியை நார்மலைஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஓகேவா? எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாக எல்லாத்துக்கும் அது உள்ளார நுழைஞ்சி அதுக்கு முடிவுரைகள்லாம் எழுதுகிற தனங்கள் இங்கே நிறையவே இருக்குது. பட் நம்ம இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம், அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வரக்கூடிய மன அழுத்தத்தை பற்றி இந்த எபிசோடில் கொஞ்சம் நிறையவே பேசலாம் அப்படின்றது தான். ஏன்னா இதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஏனென்றால் இப்போ நம்ம இது இது மாதிரி குழந்தை போக்கும்போது, என்ன பெரிய மயிறு குழந்தை பெற்றுட்டீங்க, நாங்கெல்லாம் 12 பெக்கல 3 வாரி கொடுக்கல, இன்னொரு பெரிய என்னது அந்தியில் என்னது ஏதோ ஒரு ரைமிங் எங்கள் பாட்டி சொல்லும். ஆளாளம் பெற்றாலாம் அதுக்கு ஒரு இதுவான், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். நம்ம முதல் மரியாதையில் வடிவுக்கரசி பேசுகிற டைலாக் ரொம்ப அழகாக கேஷுவலாக பேசும். ஓகேவா? ஸோ அது சரியாக அந்த ரைமிங்காக வரமாட்டுது. சரி, அது விடுங்க. இப்போ விஷயம் என்னன்னா இதான். ஸோ இந்த மன அழுத்தங்களை நம்ம புல்லை தான் கொடுத்தோம். புல்லை பெற்றவங்க தான் அதை பற்றி பேசணும். ஸோ புல்லை பெற்றவங்களே ஆப்போசிட்டில் இருக்காங்க போது அதை பற்றி அவங்க பேசுவாங்க. நம்ம புல்லை கொடுத்ததோடு சரி, அது கூட சரி, அது ரொம்ப போகக்கூடாது. ஸோ அதனால்
இந்த வலிகள் வேதனைகளோட இருந்து புள்ளைய பெற்றவங்க அதை பத்தி பேசுவாங்க. ஜெகனி ஒரு ஃப்ளோல பேசியிருந்தீங்க. ஆமாமா, எனக்கு அப்படியே கப்புன்னு அப்படியே வாய மூடணும் மேடம். அது எப்படின்னா நாக்கில் சரி ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கிரைம் ரேட் வேற ஏற்றி வச்சு வந்து பேசும்போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கா பட்டு வந்துட்டு மேடம். அந்த லூஸா பேசுறப்ப அந்த லூஸா ஆயிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஜாகிரதை. கரெக்டா இருக்கு. லூஸா பேசுறப்ப லூஸா ஆயிடக்கூடாது. கரெக்ட். ஓகே. ஸோ ஜாக்கி கரெக்டா சொன்னாங்க. அதாவது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்போது எனக்கு வந்து பெருசாக அப்படி ஆனால் ஒரு பிரச்சனைகள் இல்லை. இருந்தது எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு தூக்கத்தில் இப்போ யாழி வந்து பயங்கரமாக அழற ஒரு குழந்தையா அந்த மாதிரி இருந்திருந்தா ஒரு வேளை தெரிஞ்சிருந்துருக்கு, இதை மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். இல்லை எனக்கான ப்ரெஷர், பியர் ப்ரெஷர்ஸோ இல்லை வேற ஏதாவது எனக்கு கொடுத்த ப்ரெஷர்ஸ்கள் இருந்தாலோ இருந்திருக்கலாம். எனக்கு அப்படி எதுவும் இல்லை. லக்கிலி டச்வுட் யாழி வாஸ் அ வெரி 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 அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு ஃப்ரம் பிகினிங். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய அழுகனா பெங்களூர்ல ஒரு 3 மாசம் இருக்கிறப்ப அழுதான்னு நினைக்கிறேன். பயங்கர பெரிய அழுக. நைட் அது ஒரு அழுக. அப்பதான் வந்து அந்த ட்ரெயின் அது வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே அழுதுது. அங்கதான் அங்க அழுத பெரிய அழுகுதான். குட்டி ரூமா கூட்டு போய் குட்டிக்கிட்ட வந்து அப்பவே பேசினாவ. அந்த மாதிரி வந்து இங்க கூத்தப்பாக்கத்துல வந்து அழும்போது சட்டத்துக்கு வெறும் கைலி மட்டும் கட்டிட்டு கார் எடுத்துட்டு ஓடணும். ஏன்னா அவளுக்கு திடீர்னு புது இடம், ஒரு மாதிரி நைட் எல்லாம் அழுகுறா. அந்த மாதிரியான ஒரு அழுக. இதுக்கப்புறம் வந்து ஒரு 9 months அந்த டைம், அதுக்கு முன்னாடி அந்த 9 monthsக்கு முன்னாடி இருக்கிற டைம்ல ஒரு நாள் வந்து எங்க போரூர் வீட்டில் நானும் ஜாக்கி மட்டும் அவளை பார்த்துக்கிறப்ப ஒரு அழுதா. எனக்கு லக்கிலி எப்பவும் போல் வந்து ஜாக்கி பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க தான் அவளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த ட்ரெஸ் மாற்றுறதுலேருந்து அந்த கீழே வந்து அந்த கச்சை துணி மாற்றுறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டாங்க. 6 மாசத்துல அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. எஸ், 9 months வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நான் இதை எங்கே வந்து உணர்ந்தேன் அப்படின்னா, எங்கே வந்து இதோடைய ப்ரெஷர் ஆர் விஷயங்களை பார்த்தேன் அப்படின்னா, என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு இருந்தது. அதாவது என்னன்னா, அவளுக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவள் பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிட்டா. என்ன டிப்ரெஷனுக்கு போயிட்டான்னா, அவளுக்கு வந்து இருந்த அந்த ப்ரெக்னென்சியில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவள் வந்து ஃபுல்லாக ஒரே ரூமில் மட்டும்தான் அவளால் இருக்க முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் திரும்பி படுக்க முடியும் அவளால். அந்த ரூமில் மட்டுமே தான் அவள் இருந்தால். ஹாலுக்கு கூட அவள் நடந்து வர முடியல அவளால். அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்சியில் வந்து இருந்த டைமில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. அதாவது ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு. அவங்க அப்பா எங்ககிட்ட சொல்லும்போது என்னென்னா, என் பொண்ணு எவ்வளோ தைரியமான பொண்ணு, அந்த பொண்ணு அழுதே நான் இப்போ தான் பார்த்துருக்கேன், இன்னும் உடஞ்சி போய் அழுகிறா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க. பட் அவளுக்குமே பயங்கர சப்போர்ட் இருந்தது ஃபேமிலியிலங்கிறதுனால. அவளுக்கு அந்த ஒரே ரூம் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன், 10 மாதமும் ஒரே ரூமில் இருந்தா. அதன் பிறகு அவளுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்கிட்ட இதை பற்றி பகிர்ந்துக்கிட்டா. அதனால எனக்கு தெரியும்னு சொல்ல வரேன். என்னென்னா, எனக்கு டக்குன்னு குழந்தைய பார்த்தாலே இப்போ பிடிக்காது, எல்லாத்துக்குமே நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவங்கள் வரும். ஃபீட் பண்ண சொன்னால் எனக்கு ஃபீட் பண்ணவே வந்து எனக்கு கோவம் வரும். யாராவது என்னை வந்து ஃபீட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் ஷேர் பண்ணும்பொழுது தான், ஓ அப்படி இதுக்கு எப்படி கோவம் வரும், இதை நான் யோசிச்சிருக்கேன். அதாவது இப்போ இருக்கிற இதில் வந்து நான் வந்து ரொம்ப யோசிச்சிருக்கேன், இதுக்கு எப்படி கோவம் வரும், இது என்னது இது அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இந்த மாதிரியான போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு ஏற்படும். இதை கேள்விப்பட்ட பொழுது தான் இது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதை நம்ம சர்க்கிள்லேயே அதை உணரும் போது இது பேசுகிறாங்க அப்படின்னும் போது அது மீதான கவனம் இருக்குது. இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை குறித்து இதை நம்ம நிறைய பேசலான்ட்டு. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ப்ரெஷரில் ஒன்று கர்நாடகாவில் இதே மாதிரி ஒரு சம்பவம். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப குழந்தை வந்து அது குறை மாசத்துல பிறந்த குழந்தை. அது ஓகே 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 குறை மாசத்துல அந்த குழந்தை பிறந்ததுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க முடியல. ஓகே, சப்போர்ட் இல்ல, பெரிய சப்போர்ட்டே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டே இல்லை. இது எப்போ நடந்ததுன்னா, டேட்டு வந்து 9th ஜூலை. ஓகே ஓகே 9th ஜூலை 2025 இப்போ தான் நடந்தது. கர்நாடகாவில் ஜூலை 9th நடந்து இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இப்போ. ஆமாம், அவ்வளோதான். ஓகே, ஒன்றும் இல்லை, அழுத குழந்தை, அதாவது அது வந்து குறை மாசத்துல பிறந்த குழந்தை. அது பால் குடிக்காம அழுதுகிட்டே இருக்கு. உடனே வந்து அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா 27 வயசு அந்த அம்மாவுக்கு. ஓகே, ஹஸ்பண்ட் வந்து குடிக்கு அடிமையானவர், குழந்தைய வந்து அவர் பார்த்துக்கல. ஓகே, அதனால என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைய வந்து கொதிக்கிற நீரில் போட்டு கொலை செஞ்சுட்டாங்க.
இதுக்கு வந்து பேட்டர்ன் வந்து என்னன்னா, இது எப்படி செய்ய முடியும் பேசலாம். அதேதான். ஓகேவா? இது எல்லாருக்குமே சப்போர்ட் இருக்கிறவங்க ஓகே. ஓகே. ரைட்? சப்போர்ட்டே இல்லாதவங்களுக்கு அந்த 21 வயசுல வந்து 22 வயசு 23 வயசுல முதல்ல குழந்தையே பிறக்கலன்றதுக்கு மலடி அது இதுன்னு சொல்லி அதை ஒரு பெரிய ப்ரெஷர், கல்யாணத்துல இருந்து ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபாலோ பண்ணுவான். அந்த குழந்தை வந்து ஒருவேளை ஆம்பளை குழந்தை அவங்க எதிர்பார்க்கும் போது பொம்பளை குழந்தை பிறந்ததுனாலும் பிரச்சனை இருக்கு. அதுவும் போஸ்ட்மார்டம் ஸ்ட்ரெஸ்ல ஏறும். கண்டிப்பாக அந்த குழந்தைய பார்த்தா ஏன்னா நான் வந்து ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுப்பேன்னா பொம்பளை பிள்ளைய பெத்துட்டேன்றதுக்காக மாமியார்கள் செய்யக்கூடிய வசவுகள் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும். இதுல புருஷனும் பார்த்துக்காம போய் இருந்துட்டான்னு வச்சுக்காங்களேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ட்டு அந்த குழந்தைய தூக்கி போட்டு அடிக்கிறது ஒன்றும் ஒரு ரொம்ப நேரம் ஆயிடாது எரிச்சல்ல. கண்டிப்பாக அப்படின்றது இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம். இது எப்படிங்க சாத்தியம்னா இதுதான் அதாவது நான் எங்க ஊர்ல சொல்ற ஒரு பழமொழி தான். ஒரு குழந்தைய வந்து ஆத்துல ஒருத்தவங்க பெரிய சூடு மணல்ல நடந்து போயிட்டு இருக்கா, உச்சி வெயில்ல, செருப்பு இல்ல, குழந்தை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த வெயில் தகிப்பு தாங்க முடியாம குழந்தைய போட்டு மேலே ஏறிட்டான்னுவாங்க. ஏனென்றால் அதாவது நம்ம வாழணும் அப்படின்னும் பொழுது அந்த பிரஷர் வந்து என்ன ஆகுதுன்னா எதை பத்தியும் யோசிக்காம போட்டு ஏறி நின்ட்டா. அது ஒரு 5 செகண்ட். ஏன்னா நான் வாழணும், எனக்கு இதே சிச்சுவேஷன் தான் இது குழந்தைகளுக்கு நடக்கிறதுன்னு வச்சுக்காங்க. இது ஒண்ணு. அன்றைய காலகட்டங்களில் வந்து கூட்டு குடும்பமா இருக்கும், ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க குழந்தைய வந்து பார்த்துக்குவாங்க. இன்றைய காலகட்டங்களில் இப்போ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வந்து நம்ம வந்து சப்போர்ட் இருக்கணும்னு சொல்றோம். அதுதான். ஸோ இந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு கணவனுடைய சப்போர்ட்டு, ஒரு யாராவது ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் அங்கே இருந்துட்டுன்னா இதுல இருந்து மீண்டு வந்துடலாம். இல்லை சப்போர்ட்டே இல்லாதப்ப எரிச்சமயராக இருக்கும். இது ஒன்று. இப்போ மேட்டு முடிஞ்ச அப்புறம் ஆண்களுக்கு இது சொன்னால் புரியும் நினைக்கிறேன். மேட்டு முடிஞ்ச அப்புறம் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்காக இவ்வளோ தூரம் அலைஞ்சோன்ற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி. ஓகே. இதை வந்து நிறைய ஆண்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கையில். ஏன்னா அதுதான் என்னுடைய அதாவது இது ஒரு இயற்கையுடைய அது ஒரு சித்து விளையாட்டு மாதிரி. என்ன மயிர் கரைஞ்சோ பாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீ இதுக்காக வருஷம் ஃபுல்லாக அலைஞ்சிருப்ப, எங்கே ஒன்று இருப்ப, போயிருப்ப, வந்திருப்ப, இந்த இந்த ப்ராசஸ் முடிஞ்சுமே அப்படின்னு இருக்கும். எல்லாமே அப்படிதான். நீங்கள் ஒரு பெரிய கனவுக்கு வந்து ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி ரவுண்ட் போயிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் என்ன இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம். நீங்க அது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும், ஆமா கிடைக்கிற வரைக்கும் அது எல்லாத்துக்குமே நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். நாட் ஓன்லி திஸ், எல்லாத்துக்குமே நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஒண்ணு. ஸோ இதே சிச்சுவேஷன்ல இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, நல்லா கேட்டுக்கங்க, சின்ன பொண்ணு. இதற்கு முன்பாக ஒரு பொண்ணை வந்து அவங்க எப்படி வந்து வளர்ப்பாங்க அப்படின்னா, நீ வந்து கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும், குழந்தை பெருக்க வேண்டும், சந்ததியை காப்பாற்ற வேண்டும், மாமனாரை பார்த்துக்கணும், மச்சானை பார்த்துக்கணும், அவனுக்கு ஆய்கொழி விடணும், கொழுந்தனுக்கு வந்து சோறாக்கி போடணும், அவன் சட்டியை துவைச்சு போடணும், குடும்பத்தில் நீ அண்ணி ஆக்கிட்ட, அப்படி ஒன்னி ஆக்கிட்ட, கண்ணி ஆக்கிட்ட, அண்ணி ஆக்கிட்டன்ட்டு எல்லா மயிரும் பிடிக்கலானுங்க. ரைட்? ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. மனதளவில் அவங்க தயாராவாங்க, மனதளவில் சின்ன வயசுலேருந்தே பேசுவாங்க, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாம் படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோம், சுயமரியாதை வேணும்னு நினைக்கிறோம், நான் ஏன் உன் வேலையை செய்யணும்னு நம்ம நானும் வேலைக்கு போயிட்டு வரேன், நம்ம நான் மட்டும் எதுக்கு சமையல் நிற்கிறேன்டா, இது எல்லாமே வருதுன்னும் போது அழகு குறித்தான விஷயங்கள், ப்ரா செலெக்ஷன் பண்ணுறதுலேருந்து ஃபிட்டாக உடம்பு வச்சுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நல்ல கண்ணாடியில் ட்ரெஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் பண்ணும்போது தெகிலான ஒரு உடம்பா நீங்கள் பார்த்துட்டு திடீர்னு அடி வயிற்றுல ஒரு கோடு போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கோட்டில் சீழ்கீழ் வச்சு இன்ஃபெக்ஷன் ஆனால் எப்படி இருக்கும்? ஐயோ அவ்வளோதான். அதே மாதிரி குழந்தை வரலன்னா என்ன பண்ணணுங்க, வெஜைனாலேருந்து ஆன சொல்லி இழுத்து கீச்சுடுவாங்க கீழே. ஆமாம் ஆமாம். கீழே இழுத்து கீச்சிட்டான்னா அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்டிச் ஆற வரலையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. சூசு போக முடியாது, ஆய் போயிட்டு ஒழுங்காக கழுவ முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை இதில். இது வந்து நம்ம என்ன நினைப்போம், குழந்தை பேக்குறாங்க வந்துட்டாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு போயிடுவோம். மயிறு மொத்தா நீ ஒரு நாளும் மொத்தா காலை விரிச்சு காமிச்சது கிடையாது, ஒரு நாளும் உனக்கு பாயிண்ட்ல இருந்து கீழே வரல இழுத்தது கிடையாது. அடி வயிற்றுல டர்ன்னு வாங்க இழுத்து ஒரு பெரிய கோடு போட்டு கம்பளி பூச்சி கிடையாது, ஸ்டிச்சஸ் அந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது. உனக்கு சீட் பிடிச்சது கிடையாது, உனக்கு ஸ்பைனல் கார்டில் ஊசி போட்டது கிடையாது. என்னைக்கா உன் வாழ்க்கையில் ஸ்பைனல் கார்டில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா? நீ சம்மந்தம் வச்சிருக்கியா?
ஸோ ஸ்பைனல் கார்டில் ஊசி போட்டிருக்கான். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் மீறி ஒரு குழந்தை பிறக்கிறது, அது பெண் குழந்தையாக இருக்கும்பொழுது இன்னும் ஸ்ட்ரெஸ் எடுத்துருது. அதுவும் பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கணவனுடைய அருகாமையோ, அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த கணவனுடைய அருகாமையெல்லாம் கொஞ்சம் நகர்ந்து போகும். இந்த பால் வாசனை அது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதுக்கான காரணம். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒரு விஷயம் நீ ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணல, அந்த ப்ராசஸ் இந்த மயிரா போகுது, இந்த மயிரெல்லாம் அதில் நடக்குது, அந்த மயிரை நீ பாருடா மயிரே அப்படின்ற மாதிரி இங்கே உட்கார வைப்பாங்க. இங்கன்னா இங்கே வந்து அப்படியே பொத்தி பொத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு இழுத்துன்னு போயிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் in our society and our culture and our land, motherland. இதுல வந்து அதுல ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல வந்து நீங்க உடனே சொல்லலாம், இல்லையே இப்ப இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் உள்ள விடுறாங்க, இப்ப இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் கூடவே நிக்கிறாங்க. வெகு 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 சிலர் 0.1% என்ன சொல்லிடலாம். இன்னுமே வந்து ஒய்ஃப் உள்ள அது பேர் என்ன சொல்றது, டெலிவரி வார்டுல இருக்கும்பொழுது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல இருந்து பொறுமையா வர்ற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே இன்னுமே இருக்காங்க. அவன் என்னமா பண்ணுவான் அப்படின்வாங்க. அண்ட் முக்கியமா அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க வேற, ஃபர்ஸ்ட் டெலிவரினா. அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டுல இருக்கிறவங்க தான் பாத்துக்கணும். ஹஸ்பண்ட் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருவார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அழகையும் ஒரு விஷயத்தையுமே ஒரு கனவுல வந்து சுமந்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணமும் சரி, இதற்கான ப்ராசஸும் சரி, அவளுக்கு அந்நியத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த அந்நியத்தன்மையை வந்து இதை புரிய வைக்கிறதுக்கான தோழிகளோ தோழர்களோ அவங்களுக்கு கிடையாது. அதேதான், இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. இவ்வளவு விஷயம் நடக்குது இல்ல, அவளுக்கு வந்து எங்க ஸ்டெச் போட்டிருக்காங்க என்ன ஏதுமே வந்து ஐ மீன் தெரியறதுக்கு வாய்ப்பு ஷேர் பண்றதுக்கான ப்ராசஸ் இல்ல. சோ இதையெல்லாம் வெளிப்படையாக இருக்கும்பொழுது அதுக்கு ஆறுதல் சொல்லலாம். இல்ல இதெல்லாம் நடக்கும், மிஞ்சி போனோம், யோசிச்சு பாரு, கண்ணை மூடி கண்ணை திறந்து ஒரு 2 வருஷம் போயிடுச்சுன்னா போதும், அது வரையிலும் தான். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அது சாப்பிட ஆரம்பிக்கும், அதுவே விளையாட ஆரம்பிக்கும். நீ கொஞ்சம் லெட்டர் இருந்து பார்த்துட்டா போதும், கையில தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டாம். அப்புறமேட்டா பார்த்தோன்னா ஒரு 4-5 கண்ணு மூடி கண்ண தரல 5 வருஷம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோம். அப்போ வந்து இன்னும் ஃப்ரீ ஆயிடலாம். இந்த வார்த்தைகளை சொல்வதற்கான ஆட்கள் வெகு குறைவு. இதை பத்தி பேசுறதுக்கோ இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கோன ஆட்களும் இங்க ரொம்ப குறைவு. இன்னொன்னு இருக்கு ஜாக்கி, இப்ப நீங்க சொல்லும் பொழுது சரி, இப்ப இதுக்கெல்லாம் ஒரு குறைவு அப்படின்னு மாதிரி யோசிச்சாலுமே கூட நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், குழந்தைன்னா நீ தான் பாத்துக்கணும், இது என்ன எதுவும் பெரிய இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. குழந்தை அழுகுதுன்னா குழந்தை அழதான் செய்யும், இது கூட ஒரு பொம்பளையால பாத்துக்க முடியாதா, இந்த மாதிரி தான் அந்த பொண்ணை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப இந்த ஏஜ் ஃபேக்டரை கவனிச்சிங்கன்னா, ஜஸ்ட் காலேஜ் முடிச்ச பொண்ணு 21 இயர்ஸ் யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ளாரையே வந்து கல்யாணத்தை பண்ணி அதுக்குள்ளார குழந்தை. அப்போ அது நம்ம இன்னும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக கூட இல்லை அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொண்ணு. அதற்கான காதலை பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. காதல் வந்து கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்துருப்பாங்க. காதல்னா என்ன, லவ் வித் லஸ்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த இன்னொரு ஒரு பெரிய மைண்ட் செட் நம்ம ஆட்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பிரெக்னன்சி அப்ப தே வில் நாட் ஹேவ் செக்ஸ் இன்டர் கோர்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு நிறைய ஆண்கள் தயாராகவே இல்லை. இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்கிறது என்னன்னா, ப்ரீ போஸ்ட்மார்ட்டம் இல்லாம ப்ரீபேட்டம்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ப்ரீபேட்டம்லயே உங்களுக்கு அங்க இருக்கணும். இதெல்லாம் ஆரம்பிச்சிருது அங்கேயே ஆரம்பிச்சு அது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க விடாம, இது ஒரு தடவை ஜாக்கி சொன்னாங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, விடாம ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப நீங்கள் இப்போ வந்து அதையுமே இந்த பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணணும்னு பொழுது எல்லா காரணியும் அந்த பொண்ணு மேலே தான் அப்படியே விழும். அதுதான் அங்கே வந்து இருக்கிறதுலே வந்து பெரிய பிரச்சனை. குழந்தை அழுகையை மையமாக வச்சு இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஆக்சுவலி ஓகே ஒரு ஃபிலிம் ஒன்று, நைட்டிங்கேல்னு ஒரு ஃபிலிம், அது ஓகே 2018 வந்த படம். 1825 ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி வந்து எப்படி வந்து ஒரு காலனி ஆதிக்கமாக அவங்க எப்படி வந்து ஒரு வீரனும் வீரனுடைய ஒய்ஃபையும் அவங்க எப்படி பண்ணாங்க, அந்த ஒய்ஃப் வந்து எப்படி வந்து பழிவாங்கன்றது தான் கதை. அந்த பொண்ணை வந்து அதாவது லீவ் கேட்பான். எனக்கு ஒரு லீவில் எனக்கு நானும் என் ஒய்ஃபும் நிறைய வேலை செய்கிறேன், எங்களுக்கு வீசா வேணும், இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு வீசா வேணும் அப்படின்வான். அதை கொடுக்காததுக்கு எல்லா வேலையும் பண்ணுவான். அவன் வந்து கோபமாக பேசிடுவான். எப்படி நீ என்ன கோபமாக பேசலாம் அப்படின்ட்டு கேப்டன் என்ன பண்ணுவான்னா, பச்சை குழந்தை பிறந்திருக்கும், அந்த பொண்ணை ரேப் பண்ணுவானுங்க.
இதில் வந்து நீங்கள் அந்த படம் நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தையோடைய அழுகை மட்டுமே ஒரு 15 நிமிஷத்துக்கு சவுண்டு ஓடும். அவள் அங்கே கத்திட்டு கிடப்பா, இங்கே குழந்தை அழுகும். இதை வந்து ஜெனிஃபர் கெய்ன் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது ஒரு லேடி தான் எடுத்திருப்பா. அந்த படம் வந்து எடுத்தது வந்து ஒரு லேடி, ஜெனிஃபர் கெய்ன். ஒரு அழுகை, அதான் இந்த போஸ்ட்மார்ட்டமுக்கு எனக்கு டக்குன்னு இந்த அழுகை, குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் அது எவ்வளோ எரிச்சல். அந்த அழுதுனால தான் ஒரு பொண்ணு வந்து கர்நாடகாவில் ஜூலை மாதத்தில் கொதிக்கிற தண்ணியில் குழந்தைய போட்டு சாவடிச்சிச்சு. அத்தை ஒன்னால தானே எல்லாம் மயிரும் மாடு அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதனுடைய விஷயம் வந்து ரொம்ப நெருப்பாக இருக்கக்கூடிய விஷயம், அதை பற்றி பேசணும். ஸோ அந்த ஜெனிஃபர் கெய்ன் வந்து அந்த லேடி தான் டைரக்டரு. ரேப் நடக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழுவும். அதில் ஒரு சிப்பாய் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய தரையில், ஏன்னா அந்த கத்தலினுடைய அதை பெத்த அம்மாவாலே பொறுத்துக்க முடியல. யாரோ ஒருத்தவன் பண்ணும்பொழுது, ரேப் பண்ணும்போது இவன் வந்து ஒரு சிப்பாய், அவன் காவலி தான் வச்சுருப்பானுங்க, அவன் கத்துவான், ஏய் என்னடா எப்போ பார்த்தா அந்த எரிச்சல் குழந்தை செவத்தில் அடிச்சு சாப்பிட்டோம். அதன் பிறகு இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் அந்த அம்மாக்காரி எப்படி வந்து பழி வாங்குறன்றதான் படம். சரியான படம் அது. ஒரு கருப்பின இளைஞனை அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு போன வழியை தேடிட்டு போகணும் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து சிட்டிக்கெல்லாம் போய் அவள் அடிச்சுட்டு வருவான். அது ரொம்ப நல்லா இருக்கும் படம். ஸோ இந்த நேரத்தை இதுதான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி மாதிரி வந்து ஆறுதல் சொல்லுவதற்கோ கொள்றதுக்கான விஷயங்கள் இப்போ இல்லை. எல்லாருமே டிவியில் மூழ்கிடுறாங்க, தனியாக அவங்கவுங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே வளர்ச்சியின் பால் நடக்கிறோம். நான் உடனே வந்து அப்படி இப்படி பழைய நாட்கள் தான் சிறந்தது பிறந்ததுலாம் கிடையாது. அதாவது அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் எவால்வ் ஆகி போயிட்டே தான் இருக்கணும். பட் இதையெல்லாம் பேசக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும், இதெல்லாம் பேசக்கூடிய நட்புகளை நம்ம சேகரிச்சுக்கணும். இதெல்லாம் தான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு 3 மாதம் குழந்தை யாழினி பிறக்கும்போது அவங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அவங்க அம்மா இங்கே வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க கணவர், இது யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைன்ட்டு. எவ்வளோ அம்மாக்கள் என்னென்னோ செய்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா பெரலைஸ் அட்டாக். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இல்லாத போது நம்ம 2 பேர் தான் பார்த்துக்கணுன்ற அந்த பொறுப்புணர்வு எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி எல்லாருமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்த பையன் வந்து என் மேலே லவ்வை கொடுக்கல, புள்ள மரம் தான் கொடுக்குறான் அப்படின்றத அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இது வந்து சும்மா அது பேசும்போது பேசுகிறப்ப சொல்கிறது. ஆனால் இதனுடைய பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே என்னன்னா, அந்த குழந்தைய கையாள தெரியல அவங்களுக்கு. அவங்களுடைய வயசுக்கு அது யோசிச்சு பாருங்க, நல்லா ஜாலியாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு சுத்தனவங்களை திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து வயிற்ற கிழிச்சியோ இல்லை ஆனசோரியும் கிழிச்சி போட்டு, அதுவே ஒரு பெரிய இது தவிர்த்து உடல் ரீதியா உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் பயங்கரமா இருக்கும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க வந்து உணவுகள் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். இதுல எல்லாத்த விட இன்னொரு ஒரு கொடுமை பண்ணுவாங்க. அதாவது டாக்டரே வந்து நீங்க வந்து முடிச்சு குழந்தை பிறந்து ஒரு மணி நேரமே கழிச்சே என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன வேணா சாப்பிடலாமா, பிரியாணி கூட போய் சாப்பிடலாம், இப்போதைக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பைசியா சாப்பிடாதீங்க, புண்ணு ஆறாது, அவ்வளவுதான், இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளால என்ன பண்ணுவாங்க, கம்மியா சாப்பாடு கொடுப்பாங்க. இதெல்லாம் இருந்திருக்கு. கம்மியாக சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாட்டில் நிறையா மருந்தாக உனக்கு உணவு தரேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நிறையா அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து என்னென்னா, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸாக போகும். அந்த ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும் எல்லாமே. அவங்க வேற நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. திடீர்னு நான் தான் சொல்கிறேனே, எனக்கு வந்து திடீர்னு நிறைய பேர் வந்து பார்க்குற மாதிரி வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இன்னும் இவ்வளோ பேர் வந்துட்டாங்க திடீர்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இதில் நிறைய பெண்கள் என்னென்னா, இப்போ ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க தான் குழந்தை பார்த்துக்கணும். குழந்தை பிறந்து 3 நாளுக்கு அப்புறம் வந்து கிச்சன் போயிடணும். கிச்சன் போய் சமைச்சு, இவங்களுக்கு அதுதான் இப்போ என்னன்னே தெரியாது. குழந்தை பிறப்பு பற்றியோ குழந்தை வளர்ப்பை பற்றியோ எதுவுமே தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் அந்த பொண்ணு கிச்சனுக்கு போல வச்சுக்கோங்க. கீழே இப்போ என்ன எல்லாருமே என்ன குழந்தை பெற்றுக்கலையா, நார்மல் டெலிவரி ஆகினவங்களாம் வந்து கிச்சனில் போய் வேலை செய்யலையான்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான சூழலில் தான் அந்த பொண்ணு இருக்கும் பொழுது கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் என்ன, அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கூட சைல்டு கேர் ஸ்ட்ரெஸ்ஸு கூட வரும்.
ரைட், அதுதான். அதனால வந்து அந்த ஏன்னா ஆணுடைய அருகாமை அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த குழந்தை 6 மாதம் 7 மாதத்துல நீங்கள் அங்கே அவள் கூட இருந்தாகணும், ஒய்ஃப் கூட இருந்தாகணும், நீங்கள் செக்ஸ் வச்சுக்கணும், அவளை வந்து அவளுக்கு வந்து ஒரு அந்நியமாக மாறான ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு அவளை நீங்கள் பார்த்துக்கணும். எஸ். ஏன்னா 2 பேர் தான் இங்கேருந்து போரூர்லேருந்து RMS மில்லேனியம் பெருங்குடி வரலையும் போகணும். ஆமாம். கேபே ஏற மாட்டாங்க, நீ என்னை போய் விடணுவாங்க. போரூர்லேருந்து மணப்பாக்கம், ராமாபுரம், கிண்டி, வேளச்சேரி, அப்புறம் வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டு, ஐ மீன் இப்போ ஃபீனிக்ஸ் மால் வழியாக வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் போகணும் பெருங்குடி RMS. அது வரலையும் போய் விட்டுட்டு திரும்ப வரணும். சாயங்காலம் அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுவாங்க, அப்பயும் கேபில் வர மாட்டாங்க. இல்லைன்னா எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்னா பள்ளமோடு பார்த்து ஓட்டணும் 2 வீலர். யோசிச்சு பாருங்கள், சென்னை மாதிரி பரபரப்பான ஒரு நகரத்தில் ஒரு நாளும் 15 கிலோமீட்டர் வந்து இப்படி தான் இட்டு போய் விட்டு வந்தேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஸோ இதில் இருக்கிற பெரிய சிக்கலே என்னன்னா சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் அங்கே பெரிய விஷயம். இங்கே நிறைய பேர் அதை செய்யறது இல்லை, அதுதான் அங்கே இதுக்கான ஒரு பெரிய இதுவாக இருக்குது. பட் இந்த விஷயம் வந்து பேசப்பட வேண்டும். இதில் வந்து திடீர்னு தன் உடல் மீது வந்து ஆக்கிரமிக்கிற ஒரு விஷயம், அதன் பால் வந்து ஒரு குழந்தை பிறக்கிற விஷயம், அந்த குழந்தை வந்து சோத்துல எடுத்து போய் ஆத்தாக்காரி கை வைப்பா சாப்பிடலான்ட்டு, அப்பதான் அழுவும் ஆய்ப்போம். இந்த பக்கம் ஆய தொடச்சி போட்டுட்டு இங்க வந்து சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் ஒரு மயிரம் இருக்காது மொத்தம். அதுக்கப்புறம் எப்போ துண்ண ஆரம்பிக்குதோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வரும், சும்மா கமக்க எல்லாமே. ஸோ இதெல்லாம் இருக்கு, ரைட். இதெல்லாம் மீறி தான் இவ்வளவு பேர் வளர்ந்துருக்கோம், போயிருக்கோம். இதுல இன்னொன்னு இருக்கு. என்னதான் அந்த கூட்டு குடும்பத்திலே கூட நிறைய பேர் இருந்திருப்பீங்க, ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை ஆய்ப்பனா உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆய் போயிடுச்சு அண்ணி, ஆய் போயிடுச்சு அத்தை, ஆய் போயிடுச்சுமா. மாமியார்லாம் தூக்கி கொஞ்சவங்களா இருக்கிற வீட்டுல கூட இது என்ன எங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு, எங்க அத்தைகளுக்கு நடந்திருக்கு, என் சொந்தங்களுக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நான் பாத்திருக்கேன். அதனால சொல்றேன், கூப்பிடுவாங்க, குழந்தை ஆய்ப்பு எடுத்து அப்படின்னுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், இப்ப நான் என்ன பண்ணுவேன், கையெழுத்து போடணுன்ற மாதிரி கையெழுத்து போட்டதான் போஸ்ட் கொடுப்பாரு, வந்திருக்கான் பால்காரன் வந்திருக்கான், அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இதுல இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் எத்தனை ஆண்கள் நாப்பி பேட் மாற்றிருப்பாங்கன்றது யோசிச்சு பார்த்தீங்கன்னா 99% இன்னும் மாறவே இல்லைங்க. அது இப்போ இங்கே பார்த்து ஜாக்கி நிறைய விஷயங்கள் எழுதணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் அது நேற்று கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆண்கள் ரூம்லேயும் வந்து நாப்பி பேட் மாற்றுறதுக்கான இடம் இருக்கும், அவங்களுக்கும் ட்ரைனிங் பண்ணலன்னா போட மயிரின்ட்டு போயிடுவா, இன்னொரு பார்ட்னர் ரெடியாக இருக்கிறான். அதே இன்னைக்கு கூட என் பொண்ணு சொல்லியிருந்தாங்க, நான் இது குரூப்பில் போகலன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், அதுவும் பயங்கரம். அதேதான், அது பார்த்துட்டு சொல்லுங்க. நான் இதில் போஸ்ட் ஃபேஸ்புக்கில் தான் எழுதியிருந்தேன். அது முதல்ல சேனல் நான் கூட பார்த்தேன், சேனலில் வரல. சரி, யார் பார்த்துருக்காங்க கொஞ்சம் மறந்துடுறேன் அப்பப்போ இந்த இதில் போகிறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ நாப்பி பேடோ இல்லை அந்த குழந்தைக்கான விஷயங்களையோ அவங்க செய்யவே மாட்டாங்க. இன்னுமே வந்து ஆண்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே அவங்களுது அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. குழந்தை ஓகே, அவங்களுடைய வேலையே என்னன்னா, நான் குழந்தை கொடுத்துட்டேன்ல, அவ்வளோதான் என் வேலை, இதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் சம்பாதிப்பேன். ஏன்னா ஒரு ஆண்மன் நிரூபிச்சிட்டாரு, குழந்தையும் பிறந்துடுச்சு, அதுக்கப்புறம் அவர் ஆட்டிக்கிட்டு போயிடுவார். ஐ மீன் ஆட்டிக்கிட்டுன்றது இட் மீன்ஸ் இட்ஸ் காமன் இன் மை லாங்குவேஜ். அண்டர்ஸ்டுட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வரைக்குமே. ஓகேவா? இப்போ 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 ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் தனியாக இருந்தாலோ இன்னுமேங்க அப்ராடில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் பாவம் பிள்ளைங்க. நான் வந்து அதையுமே சொல்லுவேன், பயங்கரமாக இங்கே நல்லா பார்த்துப்பாங்களே அப்படின்லாம் கிடையவே கிடையாது. மிட்வைஃப்ஸ் மட்டும்தான் இங்கே முடித்து அன்றைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அப்போ இங்கே வந்து இன்னுமே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. ஒருவேளை இப்போ அம்மாவோ இல்லை மாமியாரோ வர வேண்டியவங்க வரல அப்படின்னா அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்து இங்கே இருக்கிற டிப்ரெஷனில் அந்த பொண்ணே குழந்தைய பார்த்துக்கிட்டு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த தனிமையில் சத்தமே இல்லாத, பேசுறதுக்கே ஆள் இல்லாத இடத்துல திடீர்னு ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்காவது பக்கத்து இந்த வீட்லையாவது போய் கேட்கலாம், அக்கா இது ஏன் அழுகுது அப்படின்னாவது. அதுவுமே இல்லாத முடியாத வீடுகளில்
யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கே வந்து ஒருவேளை கணவர் வந்து இன்னுமே சப்போர்ட்டிவாக இல்லாத கணவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னுமே ரொம்ப 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 கொடுமை. ஸோ இது வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. இது வந்து பேசப்படணும், புரிதல் இருக்கணும். மிக முக்கியமாக திருமணம் செய்து கொண்டவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, இது எல்லாமே இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சவங்க பேசுங்க, இல்லை வீடியோ கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னும் பொழுது கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெக்கிறது மட்டும், குழந்தை கொடுக்கறதும் குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் விஷயம் அல்ல. சப்போர்ட்டிவாக கூட வந்து அந்த குழந்தை ஒரு 5 வயசு வளர வரலையுமாவது நீங்கள் கூட இருக்கணும் ஆக்சுவலி. கண்டிப்பாக. ஆனால் இங்கே நிறைய இளைஞர்கள் வந்து உடனே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சுற்றுறது போகிறது எல்லாத்தையும் அவள் தான் பார்த்துக்கிறாள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவளுக்கு அவளுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து பெண்களுக்கும் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு ஃபீல் தோணுது அப்படின்னா தயவு செய்து அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க, அதை அப்ரோச் பண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட, உங்களுடைய டாக்டர்கிட்ட. உங்களுடைய எப்படி இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருப்பாங்க இல்லையா, லேடி டாக்டர் இருந்திருப்பாங்க, அவங்க தான் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கும்பொழுது அதை கன்சல்ட் பண்ணுங்க. நான்லாம் வந்து கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சுன்னு போவேன், 10 கொஸ்டின் 20 கொஸ்டின்ல எழுதி வச்சுன்னு போவேன். இது ஏன் ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் தனியாக பார்த்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. நிறைய கேள்விகள் ஓடிட்டே இருக்கும் எனக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்ல டாக்டர்கிட்டையாவது பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரியாகவாவது செய்யுங்கள். இன்னொன்று என்னன்னா, அது தெரில எனக்கு, அது கரெக்டாக தப்பான்னு நல்லா ஆனாலுமே சொல்கிறேன், எனக்கு தோணுது, மைண்டில் டக்குன்னு தோணுது சொல்கிறேன். முதல்ல உங்கள் 2 பேருக்கும் குழந்தை இப்போ ஓகேவா அப்படிங்கிறத முதல்ல பேசுங்க. இப்போ எனக்கெலாம் வந்து எனக்கு எப்போ குழந்தை பிறக்குன்ற மாதிரி இருந்தது. ஐ வாண்டட் அ சைல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் நான் இருந்தேன். எனக்கு குழந்தைகள் ரொம்பவே பிடிக்கும், அதனால அந்த மாதிரியான விஷயங்களும் எனக்கு வந்து இருந்தது. பட் சில பெண்களுக்கெலாம் வந்து என்னென்னா, குழந்தையே இப்போ எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதை இப்போ யாழினி வந்து ஒரு தடவை ரொம்ப நல்லா சொல்லிச்சு, மை பாடி மை ரைட்ஸ் அப்படின்னுச்சு. ஸோ அவளோட பாடி அவளோட ரைட்ஸுங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. அதுவும் வந்து அரேஞ்ச் மேரேஜில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு போனீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஹர் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அதாவது கள்ளக்காதலுக்காக குழந்தைகள், அதாவது நல்ல காதல் கள்ளக்காதல் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் வந்து குழந்தைகள் கொல்லப்படுறது வந்து நிறைய நடந்திருக்கு. அதுக்கு நம்ம வந்து என்னைக்குமே பேசுனதில்லை. ஆனால் இந்த மாதிரியான சிக்கல்கள், புறச்சிக்கல்கள், அகச்சிக்கல்கள் இருக்கின்றதையும் இதற்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து குடும்பமும், பெற்றவர்களும், படுத்தவர்களும், குழந்தை பெற காரணமாக இருந்தவர்களும், அதன் பிறகான விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பேசுகிற விஷயம், சொல்லக்கூடிய விஷயம். ஸோ மீண்டும் வேறு சொல்லுங்கள், நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் சைனிங் ஆஃப்.